2:8 பாருங்க. சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு என்ன செஞ்சாரு? கீழ்ப்படிந்து தம்மையே இயேசு தாழ்த்தி. இதாங்க அவர் முதல் மறைமுறை. அந்த முதல் மறைமுறையில் இந்த வார்த்தைகள் வழியாக அந்தோனியார் சொன்ன முதல் மறைமுறையில் 3 கருத்துக்களை சொல்லி முடிச்சது. சரியா? நீங்க எல்லாரும் இது முடிச்ச உடனே ஃபிளைட் எடுத்து டெல்லிக்கு போக வேண்டியிருக்கும், அமெரிக்கா போக வேண்டியிருக்கும். அதனால நம்ம தொந்தரவு நடந்தது. இயேசு வாழ்க, வரியே வாழ்க. நல்லா சிரிக்கிறீங்க மக்களே. தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ. நல்லா சிரிக்கிறீங்க. ஒரு இடத்துலாம் போனோம்னா இப்படியே இஞ்சிதரம் போராட மாதிரி. ஆனா நீங்க ரொம்ப நல்ல மக்கள், சிரிக்கிறீங்க. வெரி குட். இப்போ அந்த மறைமுறையில் 3 கருத்துக்களை சொல்லி இன்றைய நாள் மறைமுறையை நம்ம 1 ஞாபகம் வச்சுக்கணும். இன்னைக்கு மறைமுறைக்கு வந்த கோயிலுக்கு வந்து எல்லாரும் இதை ஞாபகம் வச்சுக்கணும். உங்களுக்கு இது வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கீங்க தானே? கண்டிப்பா போய் டைப் படிச்சு இதை போடுங்க. அந்தோனியார் வைத்த மறைமுறையில் 3 கருத்துக்கள். உங்க மொபைல் கூட ரெக்கார்ட் பண்ணிக்க, ஒரு பிரச்சனை இல்லை. முதல் கருத்து என்ன சொன்னா தெரியுமா? அந்தோனியார் இயேசு தன்னை தாழ்த்தி உலகத்தின் நடுவில் இருக்கிறார். யோவான் செய்தி 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 20:19. யோவான் 20:19. இயேசு அவர்கள் நடுவில் தோன்றி அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று எங்கிறாரு? நடுவில். அதுதான் அந்தோனியார் சொல்றாரு, எப்போதுமே இயேசு நம் நடுவில் இருக்கிறார். ஏன் நடுவில் இருக்கிறாரு? நம்மையும் கடவுளையும் இணைக்கும் இடத்தில் நடுவில் இருக்கிறார். 1. 2வது, அன்னை மரியினுடைய உடலின் நடுவில் தோன்றினார். கரெக்டா? வயிற்று நடுவில் தோன்றினார். 3, அவர் இறப்பதற்கு முன்பாக உலகத்தை நீக்க நல்ல கல்வன் கெட்ட கல்வனுக்கு நடுவில் நின்றார். கரெக்டா? 3வது, திருத்தூதர்கள் மத்தியில நடுவில் நின்றார். அப்போ இயேசு நடுவில் நிற்கிறார். முதல் கருத்து